அதாவது லஷ்கர் இ தைபா பயங்கரவாத இயக்கத்தினுடைய துணை தலைவராக இருப்பவர் சாயிஃபுல்லா கஸ்தூரி. இவர் பாகிஸ்தானில் கூட்டம் ஒன்றில் பேசுகின்ற போது மே 10ஆம் தேதி நாம் செய்ததை போல பிரதமர் மோடிக்கு மீண்டும் பாடம் கற்பிக்க வேண்டும் என்று பேசியிருக்கிறார். பாகிஸ்தான் ராணுவ தளபதியான அசீம் முனிரை வெகுவாக பாராட்டியவர் அவருக்கு இந்த கோரிக்கையை விடுத்திருக்கிறார். குறிப்பாக பெஹல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு பதிலடியாக இந்தியா ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையை மேற்கொண்டது. இதில் இந்தியா தரப்புக்கு வெற்றி கிடைத்தாலும் பாகிஸ்தானை பொறுத்தவரை தங்களுக்கே வெற்றி எனவும் அந்த போரில் தாங்கள் தான் வெற்றி பெற்றோம் எனவும் இந்தியாவை சேர்ந்த பல்வேறு போர் விமானங்களை சுற்றி வீழ்த்தியதாக அவர்கள் தொடர்ச்சியாக கூறி வருகிறார்கள். இந்த நிலையில் தான் அங்கு பாகிஸ்தானில் நடைபெற்ற ஒரு வெள்ள நிவாரணம் தொடர்பான கூட்டத்தில் பங்கேற்ற லஷ்கர் இ தைபாவினுடைய துணைத் தலைவர் சாயிஃபுல்லா கஸ்தூரி பிரதமர் மோடிக்கு மே 10ஆம் தேதி செய்ததை போல மீண்டும் பாடம் கற்பிக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார். குறிப்பாக இவர் பெஹல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு இவர்தான் மூளையாக செயல்பட்டவர் என்றும் குற்றம் சாட்டப்படுகிறது. இந்த நிலையில் அவர் இத்தகைய எச்சரிக்கையை விடுத்திருப்பது சர்ச்சையையும் சலசலப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. உங்கள் விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார்.